ஜென்மம்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? சில பேர் சொல்றாங்க, போன ஜென்மத்துல நீங்க வந்து வாழவே இல்ல. அதனால இந்த ஜென்மத்துல வந்து ஒண்ணு சேர போறீங்க அப்படின்னு சில பேரோட ஜாதகத்த பார்க்கும்போது சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் சொல்லுங்க. உண்மையா? அத பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுங்க. அதாவது பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா லக்னத்துல உங்களோட லக்னம் 5ஆம் இடம், 9ஆம் இடம். இதுல வந்து உங்களோட ஒரு தொடர்பு நீங்க ஒரு இடத்துல வந்து விட்டுருப்பீங்க. அதுதான் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய சந்திரன் இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன ராசி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சில பேர் வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு அனுஷ நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அப்ப அனுஷ நட்சத்திரம்னு சொல்லும்போது அவருக்கு சனி மகா திசையுடைய பிறப்புல அவர் இருக்கார். இப்ப சனி மகா திசையில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல 4 பாதங்கள் இருக்கும் இல்லையா? 1, 2, 3, 4. நீங்க முதல் பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா தான், உங்களுக்கு த்ரூ அவுட் த 19 இயர்ஸ் ஆஃப் சனி மகாதசா ரன் ஆகும். அப்ப 19 வருஷம் நடக்கல அப்படின்னா, இடையில வந்து நீங்க 3ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க. அப்ப அதுல பாதி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 9 வருஷம் இருக்கு சனி மகாதிசை. அப்ப இந்த 10 வருஷத்தினுடைய சனி மகாதிசையை போன பிறவியில் நீங்கள் பூச நட்சத்திரமா விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல விட்டுட்டு அப்புறம் இங்க கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஜோதிஷ சாஸ்திரம். நீங்க போன வருஷத்தினுடைய அந்த போன பிறவி அத வந்து நீங்க வந்து ஜாதகம் எழுதும்போது கூட தாயாருடைய கர்ப்பத்தில் நின்ற செல் அப்படின்னு எழுதுவாங்க. ஜாதகம் எழுதும்போது அந்த கணிதம் போட்டு தாயாருடைய கர்ப்பத்தில் நின்றது போக மீதி அப்படின்னு எழுதி இந்த 10 எழுதுவாங்க. அப்ப நீங்க அந்த கர்ப்பம்ங்கிறது என்ன? உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா வந்து அங்க உள்ள பதியுது. அப்ப நீங்க பூசத்துல பிறந்திருப்பீங்க. அதனால இப்ப அனுஷத்துல வந்திருக்கீங்க. அடுத்த பிறவி உங்களுக்கு என்னவா இருக்கும்? உத்திரட்டாதிக்கு போகும். ஸோ இந்த 3 அதனால தான் சொல்லும்போதே சொல்லுவாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அனுஜென்மம், திரிஜென்மம் அன்ட்டு. அப்போ நீங்க ஜென்ம நட்சத்திரம் என்னவா இருக்கீங்களோ, அதுக்கு முந்தின பிறவி உங்களுக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம். அடுத்து வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம, அனுஜென்ம, திரிஜென்மம். இதுதான் உங்களுடைய போன இந்த அடுத்து வரப்போற பிறவிகளை விளக்கப் போகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும். அப்ப சனியினுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பிறக்கும்போதே அந்த கர்மத்தினுடைய தொடர்புங்கிறது வந்துரும். அதுல இவங்க வந்து நெறைய ஃபீல் பண்ணுவாங்க. யார் நமக்கு நல்லது செய்றா, துன்பம் செய்றா, இந்த எல்லா விஷயங்களையும் சனி தான் வந்து நெறைய விளக்கி சொல்வார். ஏன்னா சனிய தான் என்ன சொல்றாங்க? கர்மா அப்படிங்கிறாங்க. 7 சனியும், அஷ்டம சனியும், அந்த கண்டாந்த சனியும் உங்களுக்கு குடுக்காத பாடங்கள்ங்கிறது யாருக்குமே கிடையாது. இந்த அஷ்டம சனிய விட அர்த்தாஷ்டம சனின்னு ஒண்ணு வரும். 4ஆம் இடத்துல. இப்ப தனுர் ராசிக்காரக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி. அது நெறைய விஷயத்த சொல்லிக் குடுத்துட்டு போயிரும். ஏன்னா 7 சனிய விட அஷ்டம சனி கொடிதுங்கிறாங்க. அந்த அஷ்டம சனிய விட அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுகத்தை காலி பண்ணி நெறைய விஷயம் உங்கள தெரிஞ்சுக்க வைப்பார். அப்ப இவர் தான் வந்து நெறைய உங்கள அத பத்தி சொல்லப் போறாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி பூர்வ ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா விளங்கும்.